இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, ஒழுங்கா போட்டோ எடுத்தமா அது ஒழுங்கா அப்லோட் பண்ணோமான்னு மட்டும் இரு. சும்மா என்னத்தையாவது பேசுற. நோட்டிபிகேஷன் வருது பாரு. அதான் இப்பதான் சொன்னனே, நீ நம்பல. என்னோட ரசிகைகள் யாராச்சும் மெசேஜ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் படிச்சவனுக்கு மேல இருந்து கீழே வரை எரியும். எதுக்கு வம்பு? ஜஸ்ட் இக்னோர் இட்டியா. அது பாரு. ராதையோனுக்கு சொன்ன வேதம் என்னடா இது? அது நம்ம தம்பி ஒருத்தன் ரிச் ஸ்ட்ரீட்ல இருக்கான். அப்படியா? அவன் நம்ம பேஜ் ஆரம்பிச்சிருக்கோன்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் முக்கியமா தேவைப்படும்னு சொல்லி ஆசையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். இரு, இதுல செட் பண்ணி வீடியோ எடுப்போம். ராகவா, கார் எடுத்துட்டா போறீங்க? ஆமா அத்தை. பார்த்து பொறுமையா கவனமா வண்டி விட்டு. அவசரம் ஒண்ணும் சரி இல்ல. அத்தை. ஒரு நிமிஷம். என்ன அத்தை? ஒரு நிமிஷம் இரு. என்ன சத்தம் இருக்க சொல்றாங்க? தெரியலையே. உன் மருமகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் கும்பிடுறியா? நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும். உடனே வித்துட்டு தான் நினைச்சனே. ஏய், விஜய் போனுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அவங்க கிளம்பிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி போற டோல்கேட்ல வச்சு தூக்கிடு. யாரு கிளம்பிட்டா? போற டோல்கேட்ல வச்சு யாரு தூக்க சொல்றா? யார பத்தி பேசுறா? களவாணிப்பா இவ்வளவு வேலைய ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா? ஏய், அத்த அத்த. ஏய், வரேன்டா. ஏன் கத்துற? இரு வர. ஆடி அஸ்டிட் கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏய், இருடா, வந்துட்டு இருக்கல. என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? வீட்ல இருந்து யாரெல்லாம் வெளிய போயிருக்கா? அண்ணன் வெளியே போயிருக்கு. அப்புறம் கார்த்தி பிருந்தாவை கூட்டிட்டு போயிருக்கா. அப்பா எங்க போயிருக்காரு? அண்ணன் அண்ணன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்குடா. சொல்லு வள்ளி. நீ எங்க இருக்காரு? இருடா, நீ இப்ப எங்கனா இருக்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். அவன் எதுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அது நீ எங்க இருக்கன்னு கேக்குறதுக்கு தானே போன் பண்ணா. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியாதா? ஒழுங்கா டயத்துக்கு வந்து கைது போட்டு போ சொல்லு. சரி, நான் சொல்றேன். என்ன கேட்டதுக்கு ரொம்ப துள்ளி குதிக்கிறாரோ உங்க துரை? டேய், சும்மா யானு துரைக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆமா, அவர் துரை தான். எம்டன் துரை. கார்த்தி எங்க போனா? கார்த்தி பிருந்தாவை காலேஜ்ல சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்கான். அந்த வேலையை முடிச்சிட்டு அவன் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரேன்னு சொல்லிருக்கான். எப்படியும் கார்த்தி காலேஜ் வேலை முடிச்சுட்டு இந்த வழியா தான் வந்தாகணும். நீ அவனுக்கு திரும்ப கால் பண்ணு. நாட் ரீச்சபிள்னு வருது. அவர்தானே? ஹலோ. என்ன மாறா, 4-5 தடவை கூப்பிட்டுருக்க. டேய், டவர் இல்லாம இருந்துச்சுடா. அதான் என்ன விஷயம் கேட்கலான்னு வெளியில வந்து கூப்பிட்டேன். சாரிடா, மெசேஜே இப்பதான் பார்த்தேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எங்க இருக்க? நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். சரி, நீ எங்க இருக்க? அது நான் பக்கத்துல தான்டா இருக்கேன். ஆமா, அப்பா எங்க? அப்பா இங்க தான் இருக்காரு. ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. சரி, நீ எப்போ வர? நான் அந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்டா. டேய், அப்பா உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காரா?
வந்துடுறேன்டாப்பா வரேன். டேய் போனு கையிலே வெயி, ஃபோன் பண்ணா எடு. ஆ, சரிடா நான் எடுக்கிறேன். ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லடா, அண்ணியும் ராகவனும் இன்னும் வரல. என்னாச்சு? ராகவன் இன்னும் வரலையா? ராகவ் மாமாவா? டேய் இன்னுமா வரலாம? இல்லடா, அவன் கால் பண்ணா போன் எடுக்கவே இல்ல. ராகவனும் அண்ணியும் ஒன்னாதான் கிளம்புனாங்களாம். ஐ திங்க் அவங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுக்க மாட்டாரு. கண்மணிக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஆ ரெண்டு பேருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க மாறா. பொறுமையா இரு. ஏய் மாறா, அங்க பாரு. கண்மணி, இங்க பாருடி. ஏய் ராகவா, மாறா, டேய் கண்மணி. டேய் ரைட்ல போ, ரைட்ல போ. ரைட்ல சீக்கிரம் போ. வீரா ஆ